பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிய எபிசோட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட அம்மா பாக்கியம் கோர்ட்ல ஏறி அந்த குடும்பத்த பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் அப்படியே ஃபுல்லா பொய்யா சொல்லி அடுக்கிக்கிட்டு இருக்கு. என் மக எப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தவ இப்ப பாருங்க ஓடா தேஞ்சு போயிட்டா. அந்த அளவுக்கு அடிச்சுலாம் துன்புறுத்தியிருக்காங்க. ஆஹா! ஓஹோ! அப்படின்னு அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கு பொய்ய. ஸோ இந்த தங்கமயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இவ்வளோ பொய் சொல்லுதே அப்படின்னு கூட யோசிக்காம, அம்மா பேசுற எல்லாத்துக்குமே ஆமா, ஆமா அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி சொல்லி இதுக்கப்புறம் எப்படி சேர்ந்து வாழ வைப்பாங்க அப்படிங்கிறத கூட யோசிக்காம, தங்கமயில் தலையில களிமண்ணு தான் இருக்கிற மாதிரி அதுவும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இவங்களோட வாக்குமூலத்தெல்லாம் வாங்குனதுக்கப்புறம் ஜட்ஜ் ஐயா, நம்ம பாண்டியன் குடும்பத்தோட வாக்குமூலத்தெல்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம பாண்டியன் வந்து இவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். அதுக்கப்புறம் நீங்க குடுக்குற தண்டனை எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் வர்ற சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாப்புல. நீங்க என்ன தண்டனை வேணுமாலும் குடுத்துக்குங்க. ஆனா இவங்க கூட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கு முன்னாடி இந்த தங்கமயிலோட அம்மா பாக்கியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாவே போதும். இவங்கள தனிக்குடித்தனம் வைக்க சொல்லிடுங்க. அந்த கடைய இவங்க பேர்ல எழுதி வைக்க சொல்லுங்க. அப்படிங்கிற வரைய ஒரு பிட்ட போட்டு போணுச்சு இல்லையா? அப்பவே ஜட்ஜ் ஐயா புரிஞ்சுக்கிறாரு. இவங்க ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இப்ப ஆதாரங்களெல்லாம் 2 தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல தங்கமயில் தரப்புல இருந்து வீட்ட விட்டு வெளியில தொரத்துன வீடியோவ சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா நம்ம பாண்டியன் குடும்ப சைடுல இருந்து வக்கீல் என்னெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ணு பார்த்தாங்க இல்லையா மேட்ரிமோனில, அதுல இவங்க சொன்ன பொய் எல்லாமே வீடியோ ரெக்கார்டா பதிவாயிருக்கு. அதாவது எம்.ஏ படிச்சிருக்கா அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் 2 வயசு கம்மியா சொன்னது, இது எல்லாமே அங்க ரிப்போர்ட்டா பதிவாயிடுச்சு இல்லையா மேட்ரிமோனில. அத சப்மிட் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தங்கமயில் கன்சீவே ஆகல அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. ஆனா இவங்க என்ன பொய் சொல்லியிருப்பாங்க, இவங்க அடிச்சதுனால தான் கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவும் பொய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயிலோட சைட்ல இருந்து நீங்க வேணா பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க. அவங்க சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு இவங்க கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்துவேல், சக்திவேல் குடும்பத்த தான் அவங்க சொல்றாங்க. தனக்கு சாதகமா தான் சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அவங்க நீதிமன்றத்தில ஏறி வந்து அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. இவங்க வேணும்னே பொய்யா சித்தரிச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கோர்ட் வாசல்லயே எங்ககிட்ட வந்து எங்களுக்கு சாதகமா ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு எங்ககிட்டயே பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஜட்ஜ் ஐயாவுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் இவங்க எல்லாத்தையுமே ஜாமீன்ல விட்டுர்றாங்க. கேஸ் இன்னும் முடியவே இல்ல. ஸோ இப்ப வெளியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் போலி நகை போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த போலி நகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம தங்கமயில் குடும்பத்திலருந்து கேட்குறாங்க. அவங்க கேட்கறது வந்து தான் போட்ட நகையெல்லாம் கேட்குறாங்க. ஆனா பாண்டியன் குடும்பத்துக்கு தெரியாது இல்லையா? அதுல பாதி இது டூப்ளிகேட் பாதி இல்ல. முக்காவாசியுமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில தான் இப்ப மாட்ட போறாங்கன்னு நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.